ஒவ்வொரு முறை ரெய்டு வந்தாலும் ஜெகத் ரட்சகன், துரைமுருகன், செந்தில் பாலாஜி நைட்டோட நைட்டா டெல்லி போவாங்க. எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அங்க டெல்லியில ஏதோ மந்திரிச்சு தாயத்து கொடுக்குறாங்களாம், அதை போய் கட்டிட்டு வந்துட்டாங்கன்னா காத்து கருப்பெல்லாம் அண்டாது, இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் எல்லாம் அண்டாது அப்படின்னு. குஜராத்ல 2002 கலவரம் நடந்து முஸ்லிம்கள் நரவேட்டை ஆடப்பட்ட போது முதல்வராக இருந்த அந்த மோடிய கிரிட்டிசைஸ் பண்ணாம கருணாநிதி RSS என்பது ஒரு நல்ல இயக்கம், அதன் மேல பொய் பிரச்சாரம் நடத்துறாங்க அப்படிலாம் பேசி தேர்தல் கமிஷன்றது அது என்ன வானகத்திலிருந்து தேவ தூதர்களா? இந்த மாநில அரசுல தாசில்தாரா இருந்தவன், RDO இருந்தவன், டெப்டி கலெக்டரா இருந்தவன், அதே சொம்புகள், திமுக சொம்புகள் தான் இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கிறான். என்ன தொல்லை வந்தாலும் அவரு அசையாம தான் நிக்கிறாரு. கல்லாப்பெட்டி கூட்டணியை ஒழிச்சிட்டு தான் நான் மறுவேளை பார்ப்பேன்னு நிக்கிறாரு. அவரு கமல்ஹாசன் மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, ரஜினிகாந்த் மாதிரி எனக்கு உடல்நிலை சரியில்லை ஆளை விடுங்கடா போலைய. இது விஜய்க்கு எதிராக நடந்த பல சதிகள்ல இது ஒரு சதி, அவ்வளவுதான். புதுச்சேரியில டிவிகேல 6 பிஜேபியை சேர்ந்த நிர்வாகிகள் இருக்காங்க. பிஜேபியும் டிவிகேவும் கூட்டணியா? அப்படிதானே நீங்க திமுக நீங்க ஏங்க நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன பேசுறீங்க? வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிஜேபி திமுகவும் இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கிறதுனால இவங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிட போகுது? ஏன்னா இவங்க 2 பேருமே எதிர் துருவத்துல இருக்காங்க. அவங்க NDA கூட்டணி, இவங்க வெளிப்பார்வைக்குங்க, வெளிப்பார்வைக்கு அவங்க எதிர்க்கிறாங்க. டிவிக்கே ஒரு நரேட்டிவ் உருவாக்குற மாதிரி இருக்குல்ல. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து விஜய் எதிர்க்கிறதுனால என்ன வந்துற போகுது? இதை ஏங்க செஞ்சாங்க அவங்க? இப்போ சென்சார் போர்டு கையில இது இருக்குது, இது இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். தயாரிப்பாளர் கையில மட்டும்தான் இது இருக்குது, இந்த இது டிரைவ்ல அல்லது அந்த பதிவு இருக்குது, மாஸ்டர் காப்பின்னு வாங்கல, அது இருக்குதுன்னு சொன்னா ஓகே. இது சென்சார் போர்டுக்கு இருக்குதா? இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு வேற அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டோன்னு புரியுதா உங்களுக்கு? அப்ப பல கைகள்ல மாறி இருக்கு. அதனால இதுல திமுகவுக்கும் பங்கு இருக்குது, இதுல பாஜகவுக்கும் பங்கு இருக்கு. முருகன் இன்னொன்னு நான் சொல்றேன் அரசியல் ரீதியா, ஏன் சார் பாஜக திமுகவை சாப்பிட்டா பார்க்கணும்? நிறைய பேசுறாங்களே, கடுமையா திட்டுறாங்களே, அது வெளியே திட்டிக்குவாங்க. உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா, இந்த 5 வருஷத்துல எவ்வளவு ஊழல்கள் பண்ணியிருக்கு மத்திய மாநில அரசு. அந்த அமைச்சர்கள் எவ்வளவு சிக்கல்ல மாட்டி இருக்காங்க, செந்தில் பாலாஜி உள்பட, நேரு உள்பட. ஏன் இவ்வளவு சாஃப்டா டீல் பண்ணிட்டு இருக்காங்க? துரைமுருகன் மேல எவ்வளவு ரெய்டு வந்தது, கனிமாவள கொள்ளையில எவ்வளவு பிரச்சனைகள்லாம் வந்தது. ஒவ்வொரு முறை ரெய்டு வந்தாலும் ஜெகத் ரட்சகன், துரைமுருகன், செந்தில் பாலாஜி நைட்டோட நைட்டா டெல்லி போவாங்க, காலையில கிளம்பி வந்துருவாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்களா, இல்ல வழக்கறிஞரை சந்திக்க போனோம்னு. வழக்கறிஞர் ராத்திரியில தான் முடிச்சிட்டு உட்காந்து இருப்பாரா? நான் கூட கிண்டலா சில ரிமார்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அங்க டெல்லியில ஏதோ மந்திரிச்சு தாயத்து கொடுக்குறாங்களாம், அதை போய் கட்டிட்டு வந்துட்டாங்கன்னா காத்து கருப்பெல்லாம் அண்டாது, இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் எல்லாம் அண்டாது அப்படின்னு. ஆக RSS பாஜகவோடு அவர்களுக்கு தொடர்பு இருக்கு, திமுக அமைச்சர்களுக்கு. பாஜகவும் காங்கிரஸ் தான் அவங்க ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, காங்கிரஸ் திமுக விட்டுடுச்சுன்னா திமுக மேல அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப கேரளால CPM பினராயி விஜயன் திமுக ஊழல் மாதிரி பல மடங்கு ஊழல் பண்ணி மாட்டியிருக்கார். தங்கம் கடத்துது, பிஸ்கெட்ல இருந்து கோயில்ல, சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்கத்தையே எடுத்துட்டாங்க, பித்தளை வச்சுட்டாங்கன்னா இன்னைக்கு விசாரணை நடந்தது. ஆனா இதுவரையில ஒரு முறை கூட அவர் மீது விசாரணை இல்லை, அவர் பொண்ணு மேல விசாரணை இல்லை, அவர் எந்த விசாரணை அமைப்பும் அவர் அழைத்து பேசுனதில்லை. ஆனா ராகுல் காந்திய, சோனியா காந்தி எல்லாம் 52 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. பினராயி விஜயன் கூட இருக்காருன்றீங்களா? பிஜேபி பினராயி விஜயனை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைக்குது. ஏன்னா நீங்க இப்ப புரிஞ்சுக்குங்க லாஜிக்கலா, பினராயி விஜயனை இவங்க கேஸ் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி அம்பலமாக்கிட்டாங்கன்னா அதன் பலன் பிஜேபிக்கு கிடைக்காது. ஏன்னா அங்க அது சின்ன கட்சி.
ஆட்டோமேட்டிக்கா காங்கிரஸுக்கு தான் வரும். இப்ப காங்கிரஸ் இன்னொரு மாநிலத்துல ஆளுங்கட்சி ஆயிடும். இப்ப இந்த தேர்தல காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுது. அதே விஷயம் தமிழ்நாட்டுல பாஜக ஆளுங்கட்சியா வரக்கூடிய ஸ்டேஜ் இல்ல இன்னைக்கு. இப்ப காங்கிரஸ தனிமைப்படுத்தணும், இந்தியா கூட்டணியில இருந்து திமுகவை வெளியேற்றணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அது இல்லாத அவங்க சேஃப்டிக்காகவே சொல்றேன். இன்னைக்கு 240 உறுப்பினர்கள் தான் பாராளுமன்றத்துல மக்களவையில பாஜக இருக்காங்க. அறுதி பெரும்பான்மைக்கு எவ்வளவு வேணும்? 272 வேணும். 543 டோட்டல் எம்பிஸ் பார்லிமெண்ட் லோக்சபால. அப்போ 272 இருந்தாதான் நீங்க ஆட்சி அமைக்க முடியும். 240 தான் இன்னைக்கு பிஜேபி கிட்ட இருக்கு, என்டிஏ கிட்ட இருக்கு. அப்ப இந்த 2 பேரை சேர்த்து தான் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஜேடியு ஐக்கிய ஜனதா தளம், இந்த 2 பேரை சேர்த்து தான் இன்னைக்கு ஆட்சி பண்ணி வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு மோடி. இதுல யாராவது ஒருத்தர் மக்கர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி ஸ்டெப்னி வேணும் இல்ல, சேஃப்டி போட்டு வச்சிருப்பாங்கல்ல கப்பல்ல, அதுதான் டிஎம்கே. அதனால இந்த 22 எம்பி டிஎம்கே கிட்ட இருக்காங்க. அதனால ஆபத் பாண்டவன டிஎம்கேவை பிஜேபி பார்த்துட்டு இருக்கு. டிஎம்கே ஒன்னும் பாஜகவோட கூட்டணி வைக்காத கட்சி இல்லையா? வாஜ்பாய் ஆட்சியில 4-5 அமைச்சர்கள் இருந்தாங்க. புதுச்சேரியில டிவிகேல 6 பிஜேபி சேர்ந்த நிர்வாகிகள் இருக்காங்க. பிஜேபியும் டிவிகேவும் கூட்டணியா? அப்படிதானே நீங்க திமுக நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன பேசுறீங்க? ஒரு நேர்மையா வாதம் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, திமுக பாஜகவோட உறவு கொள்ளாத கட்சி இல்ல. கடந்த காலங்கள்ல சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி வச்சிருக்குது. 4 பாஜக எம்எல்ஏ சட்டமன்றத்துல வர உதவி பண்ணிருக்கு. பாராளுமன்ற தேர்தலையும் கூட்டணி வச்சிருக்குது. வாஜ்பாய் ஆட்சியில அமைச்சர்கள் 5-6 பேர் பங்கேற்று இருந்திருக்கிறார்கள். குஜராத்ல 2002 கலவரம் நடந்து முஸ்லிம்கள் நரவேட்டை ஆடப்பட்ட போது முதல்வராக இருந்த அந்த மோடிய கிரிட்டிசைஸ் பண்ணாம கருணாநிதி ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு நல்ல இயக்கம், அதன் மேல பொய் பிரச்சாரம் நடத்துறாங்க அப்படிலாம் பேசி முட்டு கொடுத்தவரு. அதனால பாஜகவோடு திமுக உறவு ஏற்கனவே வைத்திருக்கிறது. அதனால அது இப்போதைக்கு அது வைக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது, ரைட்டுங்களா? சோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நீங்க தாவேகா புதுச்சேரியில பாஜகவோடு உறவு வச்சிருக்கா? இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க, சும்மா கேட்க கூடாது. பாஜகவுல இருந்தவர்கள் தாவேகால இணைந்த பிறகு அவங்களுக்கு சீட் கொடுத்திருக்காங்க. தாவேகா வேட்பாளராக தான் அவங்க நிக்கிறாங்க. இப்ப ஓபிஎஸ் 3 முறை அதிமுக முதலமைச்சரா இருந்தாரு. மனோஜ் பாண்டியன், அப்புறம் அந்த இன்னொருத்தர் இருந்தாரு வைத்திலிங்கம், இப்ப மைத்ரேயன். ஏன் இப்ப ஆர்எஸ்எஸ் காரணிக்கே ஒரு தொகுதி கொடுத்துருக்காங்களே, தமிழர் தேசம் கட்சின்ட்டு. எல்லா இஸ்லாமிய அமைப்பர்களும் அறிவாலயத்துல போய் இதெல்லாம் பண்றது தப்புங்கன்னு இருக்காங்களே. சோ பாஜக ஆர்எஸ்எஸ் என்பது திமுகவோடு எப்பவுமே மறைமுக உறவு, கள்ள உறவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க தேவை என்னன்னு நான் சொல்லிட்டேன். மத்திய ஆட்சிக்கு ஆபத்து வந்தால் ஆபத் பாந்தவனா திமுக இருக்கும்ன்ற, அதனாலதான் சாப்பிட்டா. ஆனா பப்ளிக்ல நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ பதுங்குற மாதிரி பதுங்கு. நேரு மேல ஒரு லெட்டர் அனுப்புவோம் இடி, அதோட 3 மாசம் படுத்துட்டு இருக்கோம். இதே வேற ஏதாவது மாநிலத்துல இருந்தா எதிர்கட்சி இருந்தா உடனே போய் தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் நிலைமை என்னாச்சு? அரவிந்த் கெஜ்ரிவால் நிலைமை என்னாச்சு? எந்த அளவுக்கு அவரை கொடுமைப்படுத்தினாங்க. சோ ஏன் இங்க எந்த திமுக அமைச்சர்கள் ஜாலியா இருக்காங்க? செந்தில் பாலாஜி ஜாலியா சுத்திட்டு இருக்கிறாரு. சரி, அந்த கொடுமைப்படுத்துறது, அதனால அங்க பிஜேபியோட நல்ல உறவு இருக்குங்க. அவங்களுக்கு தேவை காங்கிரஸ் தனிமைப்படுத்தணும். காங்கிரஸ் திமுக கைட்டி விட்டா கரப்ஷன் எல்லாம் பேச மாட்டாங்க. எப்படி பினராயி விஜயனுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்களோ கேரளால, அது மாதிரி கொடுப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி இங்க காங்கிரஸ் ஆளுங்கட்சியா வர்ற ஸ்டேஜ் இல்ல. வந்தாதான் திமுக அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க பாத்துக்கலாம். சோ அதனாலங்க என்னை பொறுத்தவரையில ஜனநாயகன் படத்தை இவங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாம தடுத்தாங்க. இன்னைக்கு அது வந்திருந்தால் தியேட்டர்கள்ல பிரச்சாரமா அது பயன்படும்.
விஜயினுடைய அவர் போக முடியாத குக்கிராமங்கள்ல கூட அந்த மக்களுக்கு அந்த படத்தை பார்த்தா ஒரு பிரச்சாரம். ஏன்னா அது அரசியல் படம் தான். நான் ஒரு சீன் விளம்பரமா போடுறாங்கள பார்ப்பேன். மக்களுக்கு சேவை பண்ண வர சொன்னா அப்படின்னு சாட்டை எடுத்து அடிப்பார் அரசியல்வாதிகள் எல்லாம் ட்ரெய்லர்ல. அது அது நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம். சோ அது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி அந்த படத்துல இருக்கிற ஒரு சில கருத்துக்களை அது சொல்லுது. அப்போ அது அவருக்கு லாபகரமா இருக்கும், ஆதாயமா இருக்கும், அட்வான்டேஜா இருக்கும். அப்போ அது வராம தடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஏன் விடுறாங்கன்னா அது அவருக்கு லாபகரமா இருந்தா விட மாட்டாங்க. இன்னைக்கு விடுறது இப்ப அமேசான் வாங்கினா ஓடிடில 30 நாளைக்குள்ள அவங்களால கொடுக்க முடியாததால பணத்தை திருப்பி கூடியா 110 கோடி திருப்பி வாங்கிட்டான். அது ஒரு அடியாச்சா? இப்போ எல்லாரும் பணத்தை ஹாட் கேஷ் போட்டு படம் எடுக்கிறது இல்ல, இன்ட்ரெஸ்ட் லோன் வாங்கி தான் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தை வெளியிட்டாலும் பெரிய அளவுல வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது வெற்றி பெறுதோ தோல்வி அடையுதோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப அவங்க வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இந்த படத்தினுடைய எதிர்காலத்தை அதனுடைய வெளியே வரும் இல்லையா, இப்படி இருந்தாலும் அதை ஒன்றும் தடை பண்ண முடியாது இல்ல. ஏதோ ஒரு மாசம் கழிச்சு கூட வரும். அப்போ வந்தா அந்த படத்தை பார்த்து புதுசா யாருமே இதாக கூடாத அதுல சில காட்சிகள்லாம் லீக் இப்ப ரிலீஸ் ஆகுற அன்னைக்கே விடுற படங்கள்லாம் பாக்குறோமே, அதனால அது தோல்வி அடைஞ்சிடுதா? சில நேரங்கள்ல பரவாயில்ல ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்கன்ட்டு இதுவே ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஆனாலும் ஆகும். அதாவது குரங்கு என்னது பிள்ளையார் பிடிக்க குரங்கா போச்சுன்னுவாங்கல்ல, அது மாதிரி கெடுவான் கேடு நினைப்பான். ஆனால் இதுல ஈடுபட்டிருக்கிறது பாஜக திமுக ரெண்டு பேருக்கும் பொது எதிரி விஜய். அதனால அவங்க செய்யறாங்கன்றதுல ஆதவ அர்ஜுனா சொல்லி இருக்கிறத நான் ஏத்துக்கிறேங்க. அப்புறம் விஜய் அவர்கள் தொடர்ந்து எல்லா பரப்புரைகளுக்கும் லேட்டாவே போறாரு அப்படின்னு முன்னாடியே, அதாவது எலெக்ஷன் கமிஷன் கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு தமிழக அரசு தான் காரணம், எஸ்ஐபி போட்டாங்க அப்படின்னும் திருநெல்வேலியில் அவர் சொல்லிட்டே இருந்தார். இப்போ எலெக்ஷன் கமிஷன் கையில் எடுத்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து அவர் அந்த மாதிரி போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே எதிர்கட்சிகள் சொல்லிட்டே இருக்காங்க. இவர் இந்த கரூர் இஷ்யூவோட சேர்த்தும் அதை லேட்டாக வந்ததுனால தான் கரூர் இஷ்யூ நடந்துச்சு, இவர் டைமை தொடர்ந்து இவர் கடைபிடிக்கிறதே இல்லை அப்படிங்கிறதையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க உண்மையிலே நிர்வாகத்தன்மை கட்டமைப்பு கொஞ்சம் வலுவா இல்லாம இருக்குதா? அப்படிலாம் இல்லைங்க. அதாவதுங்க அவருக்கு அபரிமிதமான மக்கள் செல்வாக்கு இருக்கு. எம்ஜிஆர் நான் சின்ன பையனா இருக்கும்போது ஹைஸ்கூல்ல படிக்கும்போது ராத்திரி 10 மணிக்கு வருவாரு, 9:30 மணிக்கு வருவாருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ராத்திரி நாங்கெல்லாம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டு இருப்போம். ஆனா மறுநாள் காலையில 9 மணிக்கு தான் வருவாரு. கூட்டம் கலையாது, அது வேற விஷயம். அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, திருவாலங்காடுல பேசிட்டு இருக்காரு, வந்துருவார் தலைவர்னு. ஸோ அதனால பிரபலமான தலைவர்கள் எப்பவுமே டைமை கீப் அப் பண்ண முடியாது. அவங்க டக்குன்னு இறங்கி நேரம் உட்கார முடியாது, நடுவில் ஒருத்தன் மடக்குவான். இப்போ இன்னும் வேணாம், நான் ஒரு சாதாரண தொழிற்சங்க தலைவர். நம்ம 4 பேர் இடத்துல போனால 2 பேர் கூப்பிட்டு பேசுறான், சார் இப்போ இந்த பிரச்சனை இருக்கு சார், நான் சரி பாக்குறேன்பா வர 10 நிமிஷம் உடனே அந்த ட்ரெயினை விட்டுருவேன். அந்த மாதிரி நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நான் பார்க்க முடியாது, நிறுத்த முடியாது, காரை மேலே ஏத்திட்டு வருவான்லாம் சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், அதாவது தேர்தல் கமிஷன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க நீங்க, வாழ்த்துக்கள். தேர்தல் கமிஷன்றது அது என்ன வானகத்திலிருந்து தேவ தூதர்களா? அதுக்கு ஸ்டாஃபே கிடையாது, முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தேர்தல் கமிஷன்றது இங்க இருக்கிற மாநில அரசின் அதிகாரிகள் அவங்கள ஊழியர்களை வச்சுக்கிட்டு தான் அது வண்டியை ஓட்டி ஆகணும். ஏன்னா அது ஒரு அடாக் பாடி தான். தேர்தலும் போது தான் அது லீவு, தேர்தல் முடிஞ்சதுன்னா அதை பரன்ல தூக்கி வச்சிருவாங்க. அதுபோல இந்த மாநில அரசுல தாசில்தாரா இருந்தவன், ஆர்டிஓ இருந்தவன், டெப்டி கலெக்டரா இருந்தவன், அதே சொம்புகள் திமுக சொம்புகள் தான் இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கிறான். அதனால ஏதோ எலெக்ஷன் கமிஷன் அப்படியே தலைகீழ் மாற்றங்கள் வந்தாம இப்பதான் யாரோ சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி, தலைமைச் செயலாளர் மாத்திக்கிட்டு இருக்காங்க 1 by 1. அதனால அது கூட பாருங்க, வெஸ்ட் பெங்கால்ல 800 பேர் மாத்திட்டாங்க, ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி எல்லாம். அது மாத்தி 20 நாள் கழிச்சு தான் இங்க கை வச்சிருக்கான். அந்த அம்மா அது கூட சொல்லிடுச்சு, மமதா திமுகவும் மோடியும்
ஸ்டாலினும் மோடியும் உள்குத்தல இருக்கானுங்கன்னு. இப்ப அந்த அம்மாவுக்கு என்ன, அவங்களும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்காங்க, ஸ்டாலினும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்காங்க. இது என்ன அரசியல் காட்படுது? எல்லாருக்கும் தெரியுங்க, உங்களுக்கு தெரியல. பாவம் மீடியால இருக்கிற உங்களுக்கு ஒண்ணு தெரியல, இல்லைன்னா தெரிஞ்சும் தெரியாத மேல பாசாங்க பண்றீங்க. பாஜகவோடு ரகசியமா உறவு வச்சிருக்குங்க திமுக. இல்லைன்னா இந்த 5 வருஷத்தை இவங்க இப்படி ஓட்டி இருக்க முடியாதுங்க. புரியுதுங்களா? கள்ள ஆட்டம் ஆடுறாங்க 2 பேரும். அப்போ விஜய் வந்து உறுதியா சின்சியரா இருக்காரு அவர் கொள்கையில. அதனாலதான் அவருக்கு இவ்வளவு சிக்கல் வருது, இவ்வளவு பிரச்சனைகள் வருது. காரணமே அவர் கொண்ட கொள்கையில உறுதியா நிக்கிறாரு, காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்றாரு. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. பர்சனல் லைஃப் வரைக்கும் இழுத்துன்னு வரானுங்களே. அவங்க 7 வருஷமா பிரிஞ்சு வாழறாங்க. அது தேர்தலுக்கு 30 நாளைக்கு முன்னால தானே அது கேஸ் வரணும். இதெல்லாமே வந்துங்க அரசியல் சதி இருக்குங்க, கான்ஸ்பிரசி பண்றாங்க. டிஎம்கே வந்து 75 வருஷ கட்சியாச்ச, அதுக்கு எவ்வளோ நெறித்தனம் தந்திரங்கள்லாம் தெரியும். எங்க அடிச்சா எவன் கத்துவான் அதெல்லாம் எதிர்பார்த்து. ஆமா, அவர் தெளிவா இருக்கிறாரு. என்ன தொல்லை வந்தாலும் அவர் அசையாம தான் நிக்கிறாரு. கல்லாப்பேட்டி கூட்டணியை ஒழிச்சிட்டு தான் நான் மறுதலை பார்ப்பேன்னு நிக்கிறாரு. அவரு கமல்ஹாசன் மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, ரஜினிகாந்த் மாதிரி எனக்கு உடல்நிலை சரியில்லை ஆளை விடுங்கடா போலைய. இஸ் ஃபர்ம். அந்த வகையில் அவருடைய துணிச்சல், அவருடைய அந்த இதை வந்து ஃபார்ம்னஸை நான் பாராட்டுறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஜனநாயகன் படம் திருட்டுத்தனமா இணையத்துல ரிலீஸ் ஆயிருக்குதுன்னா, அது திருட்டுத்தனமா ரிலீஸ் ஆயிருக்கு, அதை தடை பண்ணணும், அதை எடுத்துடணும், அதை யாரும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு அதை ப்ராம்ப்டா அந்த தயாரிப்பாளர் நிறுவனம் கொடுத்துச்சு. ஆனா அரசாங்க தரப்புல இருந்து ஏதாவது சென்சார் போர்டுல இருந்து இது வரைக்கும் ஏதாவது விளக்கம் வந்திருக்கா? ஏன்னா அவங்க விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டிருக்காங்கல்ல. அப்ப அமைதி காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது வந்து விஜய்க்கு எதிராக நடந்த பல சதிகள்ல இது ஒரு சதி, அவ்வளவுதான். இதனால அந்த படத்தை வரும்போது பார்க்காம விட்டுருவாங்க ஜனங்க, அது அப்படியே வந்து பொட்டிக்கு போயிடும். அதெல்லாம் கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னால சச்சின் படம் வந்தாலே கொண்டாடுறாங்க. இன்னைக்கு கத்தி படத்தை போட்டா ஹவுஸ்ஃபுல்லா ஓடும். அதனால இதெல்லாம் வந்துங்க ஒரு நபரை குறி வச்சு உள்நோக்கத்தோட நடத்துகிற இது போன்ற ஈனத்தனங்கள் வந்து மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க. எம்ஜிஆர் வந்து அதிமுக ஆரம்பிச்சப்போ உலகம் சுற்று வாலிபன் வரவிட மாட்டேன்னு மதுரையில மேயரா இருந்த மதுரை முத்து சபதம் எடுத்தாரு. நீங்க இப்ப சொல்லுங்க திமுக எந்த அளவுக்கு போன்றதுக்கு. அவரு திமுகவை எதிர்த்து ஊழல் ஆட்சின்னு சொல்லி அவர் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. சரி, நீங்க அரசியல் ரீதியா நீங்க ஆளுங்கட்சியா இருக்கீங்க, அரசியல் ரீதியா கருணாநிதி எதிர்க்க வேண்டியது தானே. ஆனா உன்னுடைய படத்தை வழிவிட மாட்டோம்னா அதுக்கு என்னமா பண்ணுச்சு? உலகம் சுற்று வாலிபன் படம் என்ன பண்ணுச்சு? எவ்வளவோ பண்ணாங்க. அவருக்கு இங்க லேபே கிடைக்காம பண்ணி பாம்பேல எடுத்துட்டு போய் லேப ப்ராசஸ் பண்ணிட்டு வந்தாரு. இதெல்லாம் அவர் எழுதி இருக்காரு. ஆக திமுக கையில ஆட்சி இருந்தா எந்த அளவுக்கு அவங்க எதிராளிகளை வந்து வேட்டையாடுவார்கள், தொல்லை கொடுப்பார்கள் என்பது கடந்த கால வரலாறுலாம் பார்த்து இருக்கிறோம் தம்பி. எம்ஜிஆருக்கே இவங்க பண்ணி இருக்காங்க. கூட இருந்து முதலமைச்சரா கருணாநிதி ஆனதுக்கே எம்ஜிஆர் தான் காரணம். அந்த நேரத்துல எம்ஜிஆர் வந்து நெடுஞ்செழியன் ஆதரிச்சிட்டு இருந்தாருன்னா நெடுஞ்செழியன் தான் முதலமைச்சர். புரியுதுங்களா? அதனால கருணாநிதியும் அவருடைய குடும்பமும் திமுகவும் ஜனநாயகத்துல நம்பிக்கை இல்லாதவர்கள். எதிராளிகளை கருத்தியல் ரீதியா எதிர்க்க மாட்டாங்க. அண்டர் ஹேண்ட் டீலிங் போட்டு ஃபேமிலியை கொண்டு போய் பிரிப்பாங்க. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வழியா ஸ்டேட் கவர்மெண்ட் வழியா எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க காலம் முடிய போகுதுங்க. அவங்க காலம் முடிகிற நேரம் வந்தாச்சு. இந்த குடும்ப அரசியலுக்கு ஒரு முடிவை மக்கள் நம்ம ஏப்ரல் 23ஆம் தேதி கட்டுவார்கள் என்று நான் உறுதியாக நம்புறேன். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.